ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா ஹர ஹர சங்கரா ஜய ஜய சங்கரா ஹர சங்கரா जय जय शंकर हर शंकर जय जय शंकर गुरुभ्यो नमः नमस्ते सुगुणात् कांचीपीठं सर्वजन दिव्यगणविस्तं कांचीं जगन्नमस्ते अपारगणसिद्धं ज्ञानशान्तरूपिणं श्री चंद्रशेखर गुरुं प्रणामं कलियुगदेवं कांचीपन यूट्यूब சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்ட கொண்டிருக்கும் அனுபவங்கள் ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவத்துக்கு ஒரு தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு அந்த ரெண்டு சிஷ்யர்களுக்கு இப்போதான் புரிஞ்சுது அந்த ரெண்டு சிஷ்யர்களுக்கு இப்போதான் புரிஞ்சுது இன்னும் நம்மளுக்கு நிறைய பேருக்கு புரியாமல் இருந்திருக்கு அந்த ரெண்டு சிஷ்யர்களுக்கு அன்னிக்காவது புரிஞ்சிருக்கு மகாபரிவா ஸ்ரீமடத்தில் இருந்த சமயம் காஞ்சிபுரத்தில் அந்த அந்த ஊர்லேயே இருந்த ஒரு வயசான ஒரு பெரியவர் ஒரு 80 வயசுக்கு மேலே இருக்கும் ஒரு நாள் ஒரு சைக்கிள் ரிக்ஷா வந்தது அதை ஓட்டின்னு வந்தவர் வந்து ஒரு லுங்கிலாம் கட்டியிருந்தார் அதனால் அவர் என்ன பண்ணார் அவரை கீழே இறக்கிறதுக்கு அவர் ஹெல்ப் பண்ணார் இறக்கின உடனே கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு அங்கே மடத்துக்குள்ளே போகிறவா அந்த மாதிரி யாரையோ கேட்டுட்டு இவர் கொஞ்சம் பெரியவர் நீங்கள் வந்து அவரை கொஞ்சம் தரிசனம் பண்ணி வைங்க பார்க்கணுங்கிறாரு ரொம்ப இதுவாக இருக்கார் நான் வந்து வெளியில் இங்கே சைக்கிள் ரிக்ஷா வச்சு நிற்கிறேன் நீங்கள் சொல்லிவிடுங்க அவளுக்கு தகவல் நான் இங்கேயே நிற்கிறேன் அப்போ போனால் இவர் கூட்டின்னு போய் அவர் கொஞ்சம் மகாபரியாவது ஒரு இடத்துல உட்காந்துருந்தாராம் எதிர்பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன மேடை மாதிரி இருக்கா அதில் வந்து இந்த பெரியவாளை உட்கார வச்சுட்டாவா அன்றைக்கி கொஞ்சம் பேர் இருக்கவாளுகள்லாம் பார்த்தார் பெரியவா தானே அவரை வரவழைச்சிருக்கார் அதனால் கடகடன்னு எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்தாலும் சரி எல்லாரையும் அனுப்பிச்சி விட்டுட்டாராம் எல்லாம் போயாச்சு அதுக்கப்புறம் யாரோ வந்தானா வந்து யாரோ விஐபிஸ் யாரோ அந்த பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கா வரலாமன்னு இல்லை இன்றைக்கி யாருக்கும் தரிசனம் கிடையாது போயிட்டு நாளைக்கு வர சொல்லு அப்படின்னு அனுப்பிச்சிட்டார் அப்படின்னா பெரியவா இன்னும் பண்ண போகிறாருன்னு தெரியுது பெரியவா என்ன பண்ணலாம் மேலேருந்து கடகடன்னு கீழே இறங்கி வந்தாராம் இறங்கி இந்த பெரியவர்கிட்ட முன்னா வந்து நின்றுட்டு தெரியுறதா அப்படின்னாராம் அவருக்கு ஒன்றும் தெரியல அப்புறம் டார்ச் லைட் கொண்டு வந்து அடித்து அப்புறம் தான் கேட்டாராம் நான் சொல்லலை தெரியறதா ஒன்றும் தெரியல அவருக்கு அதுக்கப்புறம் பெரியவா என்ன பண்ணாலும் வில்வ மாலை வச்சுருந்தார் அந்த சிஷ்யர் அதை வாங்கி அவருடைய சிரஸில் தரிச்சுண்டு டார்ச் லைட் அடிச்சு இந்த முகத்தில் தெரியறதா இப்போ நான் யாருன்னு தெரியறதா உனக்கு அப்படின்னு தெரியல அப்படின்னாராம் தலையாட்டினார் அப்படி இல்லைன்னு அந்த இவர் கிழவர் உடனே என்ன பண்ணால் அதை வச்சுட்டு பன்னீர் ரோஜா அந்த மாலை இருந்தது அதை எடுத்து சிரஸில் அப்படி வச்சுண்டு மேலே வந்து டார்ச் லைட் அடிச்சுட்டு இப்போ தெரியுறதா அப்படின்னாராம் அப்போ திருப்பி ஒரு உதட்ட பிதுக்கினாராம் இல்லை தெரியல அப்படிங்கிற மாதிரி அப்போ அதுக்கும் தெரியல இதுக்கும் தெரியல பெரியவா அப்புறம் என்ன பண்ணாராம் காவி வஸ்திரம் ஒன்று தனியாக இருந்துச்சு சின்னதாக அதை எடுத்து தலைக்கு மேலே அப்படியே போட்டுண்டு வச்சுட்டு டார்ச் லைட் அடிச்சுன்னு தெரியறதா அப்படின்னு கேட்டாராம் அப்பயும் தெரியலன்னாராம் உடனே என்ன பண்ணார் ருத்ராட்சம் நிறைய கொண்டு வர சொல்லி அந்த ருத்ராட்சத்தை எடுத்து மேலே மாலை அது ருத்ராட்ச மாலையை எடுத்து தலை மேலே வச்சுட்டு அதை டார்ச் லைட் அடிச்சுட்டு ஒரு கையில் தண்டம் வச்சுட்டு இப்போ தெரியறதா அப்படின்னாராம் நன்னா தெரியுறது கைலாசநாதா நல்லா தெரியுது கைலாசநாதா அப்படின்னு போட்டுண்டு கீழே வந்து அவர் முடியல அவருக்கு நமஸ்காரம் பண்ண முடியலன்னா நிற்க முடியலன்னு தான் அவர் வந்து அங்கே உட்கார வச்சுருக்கார் இருந்தாலும் அவரால் அதை ஒன்றுமே பண்ண முடியல அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல கண்ணிலலாம் ஒரே அழுகையாக இருக்குது அதை நம்பி தான் அவர் வந்திருக்கார் அவருடைய கடைசி ஆசை நிறைவேறுமா அப்படின்னு தான் கீழே வந்து எப்படி கஷ்டப்பட்டு முழுக்க நமஸ்காரம் பண்ண முடியலன்னா ஒரு இதுவாக பண்ணி பக்கத்தில் யாரோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு இது பண்ணலாம் உடனே இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அது பெரியவாளுக்கும் அவருக்கு மட்டும்தான் அது தெரிஞ்ச ரகசியம் உடனே சிஷ்யர்கிட்ட சொல்லி வர வாசல் ஒரு ரிக்ஷா இருக்குது அதில் வந்திருக்கார் இவரை கொண்டு போய் அங்கே அதில் ரிக்ஷாவில் ஏற்றிட்டு வந்துரு நீயும் போகக்கூட அப்படின்னாரான் அதனால் சிஷ்யரும் கிளம்பி மாப்பிரியாவுக்கு கைங்கரியம் பண்ணியிருந்த அந்த இவரும் கிளம்பி வந்திருக்கார் சிஷ்யரும் கிளம்பி அவரை அந்த பெரியவரை கொண்டு போய் அந்த ரிக்ஷா வந்திருக்கார் அவர் இருக்கார் அந்த ரிக்ஷாவில் ஏற்றிட்டு அப்புறம் வந்தாராம் அப்போது 2 பேர் அங்கே இருந்த 2 சிஷ்யர்களுக்கு வந்து ஒரே டவுட்டு இவர்னா தெரியுதான்னு கேட்குறாரு அவர் தெரியலன்னு சொல்லியிருக்கார் கடைசியில் தெரியுறதானா கைலாசநாதான்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணுறாரு என்னென்னு புரியலையே அப்படின்னு அடுத்த நாள் கடத்தால் வந்து லோக்கலாக இருக்கவா யாரோ வருவாள் தரிசனம் வரவா வந்து பாஸ் ஆன் பண்ணியிருக்கா மெசேஜை அவர் வந்து பக்கத்தில் இருக்கவா கிட்ட யார் மூலமாக சொல்லியிருக்கார் போல இருக்குது நான் என்னோடய கடைசி ஆசை நிறைவேறி எடுத்து
மகாபெரிவா வந்து கைலாசத்துக்கெல்லாம் நான் போய் தரிசனம் பண்ணணும் அப்படி இப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் பெரியவா மகாபெரிவா அப்படிங்கிற பரமேஸ்வரனை கைலாசநாதனா ஒரு வாட்டியாவது இங்கே தரிசனம் பண்ணணும் என்னோடய உயிர் போகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு எங்கள் கிட்டலாம் பேசியிருந்தார். அவர் தனியாக தான் இருக்கார் பாவம். கூட யாருமே இல்லை அவருக்கு துணைக்கு. யாரோ வந்து ஏதோ சமைச்சு கொடுக்குறது போகிறது அப்படி தான் இருக்கா போல இருக்குது. அவர் தனியாக தான் இருந்தார். அதனால் அவர் வந்து காலமாயிட்டார். ஆனால் அவர் நேற்றுக்கு எதேச்சா எங்ககிட்ட அதை சொன்னார். அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நான் இன்றைக்கி வந்து கைலாசநாதரா மகாபெரிவாவில் அந்த கைலாசம் மலையெல்லாம் இருக்கா மாதிரியும் பெரியவா வந்து அங்கே தரிசனம் நிற்கிற மாதிரி பரமேஸ்வரனாக இருக்க மாதிரி தரிசனம் கொடுத்துருக்கார். அதை பார்த்துட்டு தான் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்கே அழுதுருக்காராம். அது சொன்னார் எங்களுக்கெல்லாம் அப்படின்னு அவா மூலமாக வந்திருக்கு. அந்த நியூஸும் வந்து இந்த சிஷ்யர்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ அந்த சிஷ்யர்களுக்கு தெரிஞ்சு போயிடுது. ஏன் இது நான் எனக்கு தெரியுதானா அவரை என்ன தெரியறதானா அவர் யார், அவர் தான் பரமேஸ்வரன் கைலாசநாதர்ன்றது தெரியறது. அது வந்து அடுத்த நாள் வந்து யார் மூலமாக தெரிஞ்சு மடத்துக்கு தெரிஞ்சிருது. அதனால் எப்படியோ தெரிஞ்சிருது மகாபெரிவா அப்படிங்கிற கைலாசநாதர் அவர் தான் பரமேஸ்வரன் தெரிஞ்சிருது. ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா பாதவிச்சர் மகாபெரிவா பாதவிச்சர்.